மேஷ ராசிக்கு அம்மன் வாசம் இருக்கா? இல்லன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? அது சொல்லுங்களேன். வாங்க நம்ம மேஷ ராசி பற்றி பார்ப்போம். ம். மேஷ ராசி பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மனுடைய அருள், அது எந்த அம்மன் வேணாமானாலும் இருக்கலாம். இப்போ பொதுவாகவே தீபம் ஒரு வீட்டில் விளக்கேற்றும் போது அம்மனுடைய அருள் ஒரு வீட்டில் பூரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுவும் மேஷ ராசின்னு சொன்னால், ஒரு வீட்டில் தீபம் எரியும் பொழுது அந்த தீபம் வந்து அசாதாரணமாக பிரகாசமாக எரியும். ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஒரு வீட்டில். அம்மன் உங்கள் மனசை சாஃப்டாக்க ஆரம்பிச்சிட்டா. இது இது நிதர்சனமான உண்மை. அம்பாள் உங்ககிட்ட இருக்கான்னு சொன்னா உங்களை சாஃப்டாக ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அர்த்தம். சரி, இதற்கான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சிறிய சில அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, வீட்டில் எனர்ஜி ஃபீல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். வணக்கம் எல்லாருக்குமே. ஜோதிட யுகம் எங்கள் சேனல் வியூவர்ஸ்க்கு. ஏன்னா எங்கள் சேனல் அவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க, அவ்வளோ லைக் பண்ணிகிட்ருக்கீங்க, அவ்வளோ கமெண்ட்ஸு எல்லாமே உங்களால் தான். இந்த ஜோதிட யுகம் சேனல் வந்து இவ்வளோ பிரபலமானதே உங்களால் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஒரு ராசிக்கும் அம்மனோட அருள் வீட்டில் இருக்கா இல்லையா இப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அம்மாவோட வாசம் எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியல, எனக்கும் தெரியல. ஸோ நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒருத்தர்கிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். வேறு யாரும் இல்லைங்க, டாக்டர் பட்டம் வாங்கின டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் தான். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸு, அவர் நிறைய சீக்ரெட்டு சொல்கிறாரு. அதுதான் எனக்கு பெரிய விஷயம். யாருமே சொல்லாத சில விஷயங்களெல்லாம் உங்களுக்காகவும் நீங்கள் நல்லா இருக்கணும், சேமமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், தெய்வ கடாட்சம் உங்கள் எல்லாருக்கும் நிறைஞ்சு இருக்கணும்னு நிறைய சீக்ரெட்டை யாரும் சொல்லாத சில விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்காரு. அதனால் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நிறைய பார்க்காதவங்க இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வாங்க ஐயாவையே மீட் பண்ணுவோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நன்றி, நன்றி. அதாவது எல்லா டவுட்டும் வேணா உங்ககிட்ட தானே கேட்டுக்கிறோம். கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா. இப்போ மக்களுக்கு எல்லாமே வந்து சில பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா, அம்மன் அருள், அம்மன் வாசம் எங்க வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ஒரு ராசிக்காரர்களும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. நீங்க அழகா அதை ஷேர் பண்ணணும். நிறைய மந்திரங்கள் நிறைய சொல்றீங்க. வாசம் செய்யலைனாலும் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிடுறீங்க. இருக்கு. அப்புறம் என்ன கவலை, எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் அம்மன் வாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இருந்தா ஓகே, இல்லைனாலும் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு நீங்க அழகா சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் பார்க்கலாம் ஐயா. கண்டிப்பா, நிச்சயமா பார்க்கலாம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்த ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலாயை நமோ நமஹா. அனைவருக்கும் அம்பாள் கடாட்சத்தோட உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புகிறேன். அம்பாளுடைய அனுகிரகத்தோடு எல்லாரும் மேலும் மேலும் நன்னா அமோகமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் நம்ம இணைந்திருக்கக்கூடிய இந்த அம்பாள் அருள், அம்மன் அருள் வீட்டில் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அம்பாள் அருள் நமக்கு வாசம் பண்ணின்னு இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும், எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த 12 ராசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அம்பாள் அப்படின்னு எடுத்துட்டோன்னு சொன்னால், அந்த அம்பாள் அவனுடைய அனுகிரகம் வந்து 1000 கண்ணுடையாள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அம்பாள். அதுவும் இந்த அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அம்பாள்னு சின்ன விஷயங்கள் இல்லை, அம்பாள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு. அம்பாளுக்கு நீ நிறைய நைவேத்தியங்கள் பண்ணினாலும், என்னதான் அம்பாளுக்கு பிரீதமான நிறைய நைவேத்தியங்கள் பண்ணினாலும், அம்மனுக்கு பிரீதமானது கூழு தானே. அவங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிரீதமானது, ரொம்ப பிரீதமானது. இப்போ ஆடி மாதம்னா ஆடி கூழு தேடி குடின்லாம் சொல்கிறாங்க.
தேடி போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்பாளுடைய அருள் நமக்கு 12 ராசிக்குமே எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம அம்பாளுடைய வாசத்தை அவங்க இருக்காங்க, அவங்க வரப்போகிறாங்க, இருக்காங்கன்னா எந்த ரூபத்தில் வருவாங்க, எப்படி இருக்குது, நமக்கு அதற்கான அறிகுறிகள்லாம் என்னென்னலாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஒரு ராசிக்காக கண்டிப்பாக பார்ப்போம். அதே போல் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நிறைய மக்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், கிரகித்து கொள்ள வேண்டும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய போது நான் ஒரே ஒரு விஷயம் நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்லோகத்தை இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியாக இந்த ஸ்லோகத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி ஒரு 45 நாள்லேருந்து அதிகபட்சம் 60 நாளுக்குள்ள அம்பாள் உங்கள் கனவுல வராங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அந்த உரிமையோடு கூப்பிடக்கூடிய மந்திரம் இது. உரிமையோட யார்கிட்ட அங்கே உரிமையோட கூப்பிடுறோம்? நம்ம அம்பாள் கிட்ட நம்ம உரிமையாக கூப்பிடுறோம். அந்த உரிமை, அந்த அம்பாள் நான் வரேன் இருடா, நீ ஏன்டா கவலைப்படுற, நீ என்ன கஷ்டத்தில் தான் இருடா, நான் வரேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 60 நாளுக்குள்ளே உங்கள் கனவுல கண்டிப்பாக அந்த அம்பாள் வருவா. நான் உனக்கு செய்கிறேன். அதுக்கு நீங்கள் எப்படி சொல்லணும்? ஆத்மார்த்தமாக நல்ல நல்ல நாளில், நல்ல முகூர்த்த நேரத்தில், நல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் விடாமல் நீங்கள் சொல்லிட்டு வந்து பாருங்கள். அம்பாள் எப்படி உங்களை தேடி வந்து அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சின்ன உதாரணம். ஒரு நாள் சக்கரை பொங்கல் சுவாமிக்கு கோவில் அம்பாளுக்கு நைவேத்தியம் வச்சாச்சு. சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இந்த சக்கரை பொங்கல் யார் வாங்கிப்பா அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டாச்சு. ஆள் ஆள் இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க, ஆள் கிடையாது. எதிரே பார்க்காம திடீர்னு ஒரு சுமங்கலி, யாரு அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க அந்த ஊரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எங்கிருந்து வந்தாங்கன்னு கூட தெரியல, அம்மனா இருக்கும். திடீர்னு வந்தாங்க. ஐயா கொஞ்சம் பொங்கல் கொடுங்க அப்படின்னாங்க. பாருங்க, எனக்கு கையெல்லாம் ஒன்றும், ஐயா கொஞ்சம் ஒன்றுமே கேட்கல, விபூதி கேட்கல, குங்குமம் கேட்கல, எது ஐயா எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆடி போயிட்டேங்க. நான் பண்ணியிருக்கிறது அம்பாள் பூஜை. கேட்குறாங்க, திடீர்னு ஐயா எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுங்க அப்படின்னாங்க. பாருங்க, அந்த நிமிஷம் நானாவே இல்லை. உடனே டக்குன்னு ஒரு இதில் வச்சு அம்மா இந்தாங்கம்மா அப்படின்னு கையை, நான் உண்மையே நான் சொல்கிறேங்க, அம்பாள் இருக்கிறது 200 இல்லை 1000% உண்மையான ஒரு வார்த்தை. அம்பாள் இருக்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதை நான் என் வாழ்க்கையில் நான் நிறைய ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நான் உணர்ந்திருக்கேன். அந்த உணர்தல் உங்களுக்கும் அது சேரணும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அதனால் இதை வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணவும் பாரு, சொன்ன உடனே எனக்கு கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா அந்த அம்பாள் எனக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் இருக்கேன்னா அந்த அம்பாள் கூட இருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இதில் ஒரு அம்பாளை பற்றி பேசினாலே எனக்கு தனியாக ஒரு விஷயம் எனக்கு ஒரு, என்ன எல்லாருக்குமே நான் கைரேகை பார்க்குறேன். ஆனால் என் 2 கையிலுமே எனக்கு சூழரேகை இருக்கும். 2 கையிலுமே எனக்கு சூழரேகை இருக்கும். அது என்னமோ தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல அம்பாள் உண்மையிலே அந்த காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் உண்டு. ஏன்னா ஒரு 2 கையிலுமே இருக்கும், சூளம் தனியாக தெரியும் 2 கையிலையும். அதனால தான் அம்பாள்னாலே எனக்கு ஒரு தனி பிரியம். அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த ஜோதிட யுகம் சேனல் பார்க்குற நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் என்னோட விஷயம். அது இன்னைக்கு அம்மா இவங்க வந்திருக்காங்க, பாலாம்பிகா மேம் வந்திருக்காங்க. இப்போ நான் சுவாமி இன்னைக்கு அம்பாள் விஷயம் உங்ககிட்ட இன்னைக்கு நான் நிறையா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன்ட்டு இன்னைக்கு உட்கார்ந்தோடனே என்கிட்ட சொல்லிட்டாங்க. நிறைய என்னன்னு தெரியாது எனக்கு என்னுடைய டவுட்ஸு இன்னைக்கு நீங்கள் கிளியர் பண்ணுறது எல்லா மக்களுக்கும், இன்க்ளூடிங் என்னுடைய ஃபேன்ஸ் வரைக்குமே எல்லாருக்கும் போய் சேரணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இதை போய் நம்ம கண்டிப்பாக பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க. சரிங்க ஐயா. இப்போ மேஷ ராசிக்கு அம்மன் வாசம் இருக்கா, இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அது சொல்லுங்களேன். வாங்க நம்ம மேஷ ராசி பற்றி பார்ப்போம். மேஷ ராசி பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மனுடைய அருள், அது எந்த அம்மன் வேண்டாமானாலும் இருக்கலாம். இப்போது அம்பாள் தெய்வம் அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே வழிபடக்கூடிய ஒரு தெய்வம். அம்பாள்னாலே எல்லாருமே வழிபடக்கூடிய தெய்வம். அது எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி, அது முத்துமாரி அம்மனாக இருக்கலாம், மகாமாரி அம்மனாக இருக்கலாம், துர்கை அம்மனாக இருக்கலாம், அஷ்டபுஜ காளியாக இருக்கலாம். எந்த தெய்வமாக இருந்தாலும் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அம்பாள் ஒரு வழிபாடு இப்போ ஒரு மேஷ ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மனுடைய அருள் எப்படி பூரணமாக ஒருத்தருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் இருக்கக்கூடிய மேஷ ராசி நேயர்கள், இப்போ இவங்களுக்குலாம் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கும். அம்மன் வழிபாடு அம்பாளுக்கு செய்யணும்னா தனியாக செய்யணும் அப்படிங்கிறது இருக்கும். முருக பக்தராக இருப்பாங்க, ஆனாலும் அம்பாள் மேலே ஒரு தனி பிரீதி இருக்கும். அது இல்லாமல் இருக்காது. அப்போது ஒரு மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்ல அம்பாள் வந்து விட்டால் அதனுடைய அறிகுறிகள் என்ன? அம்பாள் என் வீட்டில் வாசம் செய்கிறாளா,
எப்படி இருக்கு, என் வீடு எப்படி இருக்கும், வந்துடுத்து அம்பாள் இருக்கா அப்படின்னா அதோடைய அறிகுறிகள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. பொதுவாகவே தீபம் ஒரு வீட்டில் விளக்கேற்றும் போது அம்மனுடைய அருள் ஒரு வீட்டில் பூரணமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுவும் மேஷராசின்னு சொன்னா, ஒரு வீட்டில் தீபம் எரியும் பொழுது அந்த தீபம் வந்து அசாதாரணமாக பிரகாசமாக எரியும். ரொம்ப பிரகாசமா இருக்கும் ஒரு வீட்டில். நீங்க தீபம் நார்மலா ஏற்றி வைக்கிறதுக்கும் ஒரு பிரகாசமா அந்த இடத்துல எரியறதுக்கும் நிறைய நார்மலா ஒரு வீட்டில் தீபம் ஏற்றி வச்சா தீபம் எரியும். சில நேரத்தில் நமக்கே தெரியாது, பிரகாசமா இருக்கும். அதை நான் உணர்ந்திருக்கேன் அதை. ஸோ அது பிரகாசமாக எரியக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அம்மன் சக்தி உள்ள அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அம்மன் சக்தி உங்கள் வீட்டில் இறங்கி விட்டது. எப்போதுமே அந்த அம்பாளுடைய கடாட்சம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இந்த மேஷராசி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா திடீரென்று கோபம் குறையும். சட்டுப்புட்டுன்னு கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கோபம் குறைந்து அமைதியாக இருக்கக்கூடிய, சரி பரவாயில்ல இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைதியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். எப்பொழுதுமே சீக்கிரம் கோபம் வரும் உங்களுக்கு, நீங்க இனிமேல் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இதெல்லாம் வந்துடுத்துன்னா அம்பாள் உங்ககிட்ட ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கா அப்படிங்கிறது அர்த்தம். அம்மன் உங்கள் மனசை சாஃப்டாக்க ஆரம்பிச்சிட்டா. இது இது நிதர்சனமான உண்மை. அம்பாள் உங்ககிட்ட இருக்கான்னு சொன்னா உங்களை சாஃப்டாக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அர்த்தம். சரி, இதற்கான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சில அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, சிகப்பு பூ உங்க கண்ணில் நிறையா படும். அது செம்பருத்தி பூவாக இருக்கலாம், ரோஸாக இருக்கலாம், சிகப்பு பூ நிறைய உங்கள் கண்ணில் தென்படும். ஒரு நாளைக்கு 3-4 தடவை பார்த்துருவீங்க. உண்டா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அப்புறமா சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. இல்லைன்னா யாரோ கொடுத்துட்டு போவாங்க, யாராவது ஒருத்தர் கையில் கொடுத்துட்டு போவாங்க. அம்மன் பூஜை வேண்டும் என்று அழைக்கிறார். அந்த மாதிரி யாராவது ஒரு பூவோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் தென்படும் பொழுது, அம்பாள் நீ எனக்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறேன், நீங்கள் பூஜை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் வெற்றி அடையும். என்னதான் மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரக கோளாறுகள், பிரயஸ்தானத்தில் சனி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகம், அர்த்தாஷ்டமத்தில் குரு உச்சமாக போகிறார். இப்போ அடுத்து வரதெல்லாம் இப்படியெல்லாம் நமக்கு நிறைய காலகட்டங்கள் இருக்கும் பொழுது, அப்போ அம்பாளுடைய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். வீட்டில் எனர்ஜி ஃபீல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். வீட்டுக்குள் வந்தவுடன் லைட் ஃபீலிங், அம்மன் இருப்பது உறுதி. ஏதோ ஒரு விதத்தில் பிரகாசமாக அது அம்மன் இருக்கிறது உறுதி. உன் வீட்டில் இதெல்லாம் இருந்துன்னு அம்மன் இருக்கிறது. திடீரென்று நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கும். சாதாரணமாக இருந்த வீட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல பேச்சு, நல்ல விஷயங்கள்லாம் திடீர்னு ஆரம்பிச்சிருமா, அதுதான் அதில் ஒரு பெரிய விஷயம். அடுத்ததாக வேலை, பணம், வாய்ப்பு, சின்ன சின்ன மிராக்கிள்ஸ் கண்டிப்பாக நடக்கும். அம்மனுடைய அறிகுறி இருந்தால், அம்மன் வாசம் பண்ணிட்டா வந்துட்டா அப்படின்னாலே சின்ன சின்ன மிராக்கிள் கண்டிப்பாக மேஷராசிக்கு நடக்கும். அப்படி என்னங்கிறது நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அம்மன் உன் கஷ்டம் எப்போதுமே உனக்கு முடிந்தது, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் காட்டுறாங்க. அம்மா ஒரு சிக்னல் காட்டுறாங்க, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் வரேன், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். அப்போ உங்களுக்கு அந்த மனசில் தைரியமும் வைராக்கியமும் அந்த மனத்தெம்பும் உங்களுக்கு வந்துடும்மா. அதுதான் அந்த மேஷராசியுடைய ஒரு விஷயமே. ரெண்டாவது, கணவன் மனைவி அப்படின்னு இருக்கும்போது அந்த வீட்டில் சண்டைகள் தானாகவே குறையணும் இருக்கா அப்படிங்கிறது. வீட்டில் இருந்த டென்ஷன் மெதுவாக காமாக இருக்கும். அம்மன் குடும்பத்தை காப்பாற்ற வந்திருக்காங்க, அதுதான் நிதர்சனமான உண்மை. கோவிலுக்கு போகணுங்கிற எண்ணம் உள் மனசில் வந்துட்டே இருக்கும். திடீர்னு சமயபுரத்து அம்மன் கோயிலுக்கு போவோம், திடீர்னு ஒரு ஊத்துக்காட்டு அம்மன் கோவிலுக்கு போவோம், திடீர்னு ஏதாவது ஒரு வெக்காளி அம்மன் கோவிலுக்கு போவோம், திடீர்னு ஏதோ ஒரு கோவில், அம்மன் கோயில் உள் மனசில் சொல்லிகிட்டே இருக்கும். அம்மன் கோயிலுக்கு போகணும், அம்மன் பெரியபாளையத்து அம்மன் கோயில், பவானி அம்மன் கோயில், ஏதோ ஒரு கோவில் மனசில் பட்டுட்டே இருக்கும். என்ன காரணம்? உங்ககிட்ட ஏதோ சொல்ல வர, அதை நீ பயன்படுத்திக்கோ. அதை நீ சாதாரணமாக மறந்துட்டு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ. மறந்துட்டு விடக்கூடாது. இதோட அர்த்தம் மேஷ ராசிக்கு கஷ்டம் முடிவு ப்ளஸ் புதிய வாழ்க்கை ஆரம்பம். சரியா? அந்த கஷ்டம், அந்த முடிவு, புதிய வாழ்க்கை ஆரம்பம். நீ எதிர்கொண்ட போராட்டம் இப்பொழுது வெற்றியாக மாறப்போகிறது. நான் சொல்கிற விஷயங்கள்லாம் இருந்தால் அப்போ நீ என்ன பண்ணணும்? செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில அம்மனுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு ஒரு 5 நிமிஷம் உட்காரு. ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற அம்பாளுடைய மனசார நல்ல பிரார்த்தனை பண்ண. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்திங்கிறத மனசில் உட்காந்து அம்பாள் முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணு. கண்ணை மூடி தியானம் பண்ணு. 1 நிமிஷம் அம்பாளை உள்ள கொண்டு வந்தால் உனக்கு சிறப்பு. ஒன்று முடிந்தால் அம்மன் கோவிலுக்கு சென்று பால் பாயசம் அந்த மாதிரி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணு, உனக்கு இன்னும் சிறப்பு. அம்மன் மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மிக முக்கியமான வார்த்தை மேஷம். அம்மன் உன்னை விட்டு போக மாட்டாள்.
அனுகிரகம்லாம் இருந்துன்னு இது உண்மையா? உங்கள் வீட்டில் இந்த அறிகுறி நடக்குதா? உங்கள் ஜாதகப்படி 100% துல்லியமாக நீங்கள் தொடர்பு கொள்ள எப்போ வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு. எப்போ வேணாலும் நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு கேட்கலாம். சரிங்களா? வளமுடன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. மேஷ ராசிக்கு இருக்குன்னாலும் ஓகே, இல்லைனாலும் அதுக்குள்ள ஒரு சொல்யூஷனும் அழகாக சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க மேஷ ராசிக்காரங்க இல்ல? கண்டிப்பா. உங்களுக்காக இதெல்லாம் இந்த பதிவு வந்து ஐயா வந்து உங்களுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதை விட ஃபுல் வீடியோ பாருங்க. அப்பதான் அந்த ஸ்லோகம்லாம் நீங்க அழகா ஃபுல் வீடியோ பார்த்து எழுதிட்டு சொல்ல ஆரம்பிங்க. ஏன்னா கடைசியா அந்த வீடியோவில் கடைசியில் ஒரு மந்திரம் சொல்றாங்களாம். அதை கன்ஃபார்மாக நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அம்மன் வாசம் வசம் வாசம் எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்துடும். ஓகேவா? கண்டிப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கஷ்டம்னாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் இதோ இந்த மாதிரிலாம் ஒரு மகான்கள் இருக்காங்க. அழகாக அவ்வளோ ஸ்லோகம், அவ்வளோ நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. நிறைய சீக்ரெட்டை சொல்லியிருக்காங்க. அதாவது அம்பாள் வந்து வாசம் செய்கிறாங்களா இல்லையான்னு நமக்கே தெரியறதில்ல. அதுக்கு உண்டான அறிகுறிகள் சொல்கிறாங்க. அப்படி இல்லையா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு யார் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க? இப்படிலாம் நம்மளுக்கு ஒரு கிடைச்சிருக்காங்க. நம்ம டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து நேரில் காண்டாக்ட் பண்ணுமா, இல்லை ஜாதகம் பார்க்கணுமா, இல்லையா நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க ஆன்லைன்லேயே காண்டாக்ட் பண்ணுமா, பேசுங்க. மந்திரத்தெல்லாம் எழுதிக்கோங்க. சந்தோஷமா இருங்க. எல்லாரும் நீங்கள் நான் ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ.